Hello friends, welcome to Kavi Kanji. இப்போ தொன்னை பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கனை ஃபர்ஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு சிக்கன் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், கஸ்தூரி மேத்தி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மேரினேட் பண்ண சிக்கன் ஒரு 1/2 hour அளவுக்கு ஊறட்டும். இப்போ பிரியாணிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபுல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிராம்பு, ஏலக்காய், 1/2 ஸ்பூன் மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், பிரியாணி இலை, பட்டை எல்லாம் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தான் பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன். இது கூட 3 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். நமக்கு நல்லா குக் ஆகணுன்றதுலாம் அவசியம் இல்லை. இது நல்லா ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குக்கரில் எண்ணெய் இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு விழுத இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த எண்ணெயிலே மசாலா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா வதங்கி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1க்கு 1.5 அளவுக்கு, அதாவது 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க ஜீரக சாம்பார் ரைஸை சேர்த்துக்க வேண்டியதான். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு தண்ணியும் அரிசியும் ஒரே சமமான அளவுக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸும் நம்ம சேர்த்துருக்க மசாலா தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் குக்கரோட மூடி போட்டுட்டு விசில் போட்டு அப்படியே தம்மில் வச்சிடலாம். தம்மில் ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அப்படியே குக் பண்ணணும். இப்போது தம்லேருந்து எடுத்துடலாம். பர்ஃபெக்டாக சூப்பராக நமக்கு தொன்னை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.